ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நான் தான் உங்க அகராதி. நீங்க பார்த்ததுக்கு மணில குறைஞ்சு 2 வாரம் ஆச்சு நினைக்கிறேன் கடைசியா வீடியோ போட்டு. என்ன பண்றது, சரி ஓகே ஃபேஸ்புக்ல இனிமேல் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சுட்டேன். அந்த வீடியோக்குள்ள போலாம், டைம் வேஸ்ட் பண்ணாம. ஓ தந்துரன் ஆமாப்பா, தந்துரன் ஒரு அனிமே வந்திருக்கு இல்லையா? இப்போ இது வரைக்கும் ஒரு 10 அனிமே வந்திருக்கு, 10 எபிசோடு வந்திருக்கு. 10ம் பிரமாதமா இருக்குப்பா. என்ன சொல்றது, அதாவது ஒரு ஹைஸ்கூல்ல படிச்சுனே இருக்கு. ஒரு பொண்ணு ஒரு பையன், மிக 2 பேருக்கு இடையில அந்த பையன் ரொம்ப மூத்தா குதியா இருக்கேன். இந்த பொண்ணை நம்மளா பெரிய புட்சலி அப்படின்னு நினைச்சிட்டு சுத்தின்னு இருக்கு. இதுக்கு மத்தியில 2 பேரும் சந்திச்சுக்கிறாங்க. 2 பேத்துக்குள்ள ஒரு டிபேட் என்ன அப்படின்னா, நான் ஏலியன் இருக்கு அப்படின்னு சொல்றேன், நீ பேய் இருக்குன்னு சொல்றேன். 2 பேரு சொல்றது உண்மையா பொய்யா அப்படின்னு போய் பார்த்துருவான். அப்படின்னு பேய் இருக்கிற இடத்துக்கு இந்த பையன் போறான், ஏலியன் இருக்கிற இடத்துக்கு அந்த பொண்ணு போறான். 2மே பொய்ன்னு சொல்லி நிரூபிக்க ட்ரை பண்றாங்க. ஆனா என்ன அப்படின்னா 2மே உண்மைதான். இந்த பொண்ணுக்கு அந்த போன இடத்துல அந்த பையனுக்கு என்ன ஆகுது அப்படின்னா, அங்க இருக்கிற ஒரு பேய் கிழவி, மீயும் நான் உன்னை எதுவும் பண்ண மாட்டப்பா, கொட்டையை மட்டும் கொட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு தோட்டின்னு ஓடுது. அங்க என்ன நடக்குது அப்படின்னா, அந்த பாப்பா இருக்கிற இடத்துல அந்த ஏலியெல்லாம் எங்கனால ரீப்ரொடக்ஷன் பண்ண முடியாது, அதனால நாங்க உங்களை ஆராய்ச்சி பண்றோம் அப்படின்னு சொல்லி கூறு போட காத்துன்னு இருக்கிறப்ப, திடீர்னு நம்ம பேய் கிழவி தலைவனை சாப்பிட்டு அவனோட எனர்ஜியெல்லாம், அந்த பேய் கிழவியோட எனர்ஜியெல்லாம் தலைவனுக்குள்ள போயிட்டு ஒரு மாதிரி ஒரு மாதிரி பவர் வந்துடுது. அப்பதான் தெரிய வருது நம்ம பாப்பாக்கும் பவர் இருக்கு அப்படின்னு, சைக்கிக் பவர். இது எங்கிருந்து வந்திருக்கான் அப்படின்னு தெரியல. ஆனா அதனால அந்த பாப்பாவோட பாட்டி தேடி போறாங்க. அங்க போய் பார்த்தா தான் தெரியுது, பாட்டி ஒரு மந்திரவாதி பாட்டி, பேயோட்டுற பாட்டி அப்படின்னு. அதனால அந்த பையன் உடம்புல இருக்கிற அந்த பேய் கிழவிய உருவி எடுத்து என்னென்னவா பண்றாங்க. இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்கும் போது திடீர்னு பார்த்தா அச்சுச்சோ அப்படின்ற நிலைமையில பையனுக்கு 2 கொட்டையை காணோம். ஐயோ என் கொட்டையை காணோம் அப்படின்னு தேடுற இடத்துல இந்த சைக்கிக் பாப்பாவும் அந்த பேயோட்டுற தாய் கிழவியும் சேர்ந்துட்டு இந்த பையனுக்கு பொண்ணு பாக்குறாங்க. அங்கிருந்து அந்த பேய் கிழவியை பிடிச்சிட்டு இவனு கொட்டையை நீ திருடனே கொடுத்துரு அப்படின்னு சொல்லும் போது, ஏன் பவர் அவன் இருக்கு, பவரை கொடு, நான் கொட்டையை கொடுக்குறேன் அப்படிங்கும் போது, சரி ஓகே டீலு, ஃபர்ஸ்ட் கொட்டை கொடு அப்புறம் நான் பவரை கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லும் போது, என்கிட்ட ஒண்ணுதான் இருது, அந்த ஒண்ணு எங்கன்னு தெரியல, நீங்க உன்னோட உடம்புல என்ன பிடிச்சி இருக்கும் போது பறந்து போயிருச்சு அப்படிங்க. சரின்னு சொல்லிட்டு அது எங்க இருக்கிற தேடி போனா வேற எங்கேயும் இல்ல கைஸ், அதே ஹைஸ்கூல்ல இன்னொரு பாப்பா கிட்ட மாத்தி இருக்கு. அந்த பாப்பா அதை எடுத்து வச்சுட்டு, நான் தெய்வத்தால ஆசீர்வதிக்கப்பட்டவன், இந்த பவர் எனக்கு கிடைச்சிருக்கு, நான் அதாவது பேய அழுத்தணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கு. அந்த பந்த கையில வச்சு, அதாவது அந்த கொட்டை கையில வச்சுட்டு போவேன். இன்னொரு யோகாய் இந்த பாப்பா கடலை மாத்துது. அந்த யோகாயே அதுக்கு ஒரு பேக் ஸ்டோரி வச்சிருக்காங்க, ஒரு சென்டிமெண்டான பேக் ஸ்டோரி. அவன் நீங்க அனிமே பத்தி தெரிஞ்சுக்கீங்க, மாசா இருக்கும், பிரமாதமா இருக்கும். இது வரைக்கும் ஒரு 10 எபிசோடு இருக்கு, பங்கமா இருக்கு. ஒவ்வொரு எபிசோடும் தனித்தனியா நீங்க டீட்டெயிலா வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமான்னு சொல்லி கமெண்ட்ல பாக்ஸ்ல காக்குங்க. நான் அந்த டீட்டெயில் எபிசோட எக்ஸ்பிளனேஷனை காக்குவேன். என்ன சொல்றீங்க? மனித குழந்தைகளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தோழர்களே.